ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்கேர்ஸ்லி ஹேட் ஐ அரைவ் தேன் த ட்ரெயின் லெஃப்ட். ஸோ இது என்ன நேத்து பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரலாம். ஸோ நேத்து என்ன சொல்லியிருப்போம், அட்வர்ப்ல ஒரு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வெர்ப் வந்துடும். ஸோ ஆக்சிலரி வெர்ப், அதுக்கு பக்கத்துல சப்ஜெக்ட், அதுக்கு பக்கத்துல மெயின் வெர்ப். ஸோ இப்படிதான் வரணும்னு சொல்லியிருப்போம். ஆமாப்பா இங்க கரெக்டா தானே இருக்கு, இதுல என்ன தப்பு, அட்வர்ப் வந்திருக்கு, எனக்கு பின்னாடி எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஸோ இங்கதான் நம்மளோட பிரச்சனையே இருக்கு. இங்க தேன் எப்பயுமே வரக்கூடாது, வென்னு தான் வரணும். சரிங்களா? ஸோ தேனுக்கு பதிலா வென்னு மாத்தணும். இப்ப நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் ஆகலாம். ஸோ போனஸ் கிளாஸையும் பார்த்துருங்களே. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பேன்னா அதே தான், அட்வர்ப் வந்தா பக்கத்துல ஹெல்பிங் வெர்ப், அப்புறம் சப்ஜெக்ட், அப்புறம் மெயின் வெர்ப். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஹேட் தூக்கி நான் இந்த இடத்துல போட சொல்லியிருப்பேன். நோ சூனர் ஹேட் த கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்டட் தேன். ஆனா இங்க ஏதோ ஒரு சின்ன ட்விஸ்ட். சரிங்களா? ஸோ நோ சூனர் அட்வர்ப் தான், ஆனா நோ சூனர் வந்தா எப்பயுமே தேன் தான் வரணும். மித்த எந்த அட்வர்ப் உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த 3 தான் வரும், வந்தாலும் வென்னு போடணும். ஸோ என்ன ஒரு பாயிண்ட்டுக்குள்ள பாயிண்ட் சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் சிம்பிளா வச்சுக்கோங்க. அட்வர்ப்ல ஸ்டார்ட் ஆனிச்சுன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் வர வேண்டியது இந்த இடத்துல ஆக்சிலரி வெர்பை வந்து பிரிச்சு முன்னாடி போட்டுடணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நோ சூனர் வந்துச்சுன்னா நம்ம தேன் போடணும். இதே மற்றது எது வந்தாலும் நம்ம வென் போடணும். சரிங்களா? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்.